எழுத்தாளர் மற்றும் வருங்கால இயக்குனர் ஹசி மாதம் அவர்களுடைய பூனை அனைத்தும் உண்ணும் சிறுகதை தொகுப்பு 2ஆம் பதிப்பாக வேரல் புக்ஸ் வழியாக இன்று வெளிவரவிருக்கிறது. இத்தொகுப்பினை எழுத்தாளர் சீமோகன் அவர்கள் வெளியிட எழுத்தாளர் சந்திரா தங்கராஜ் மற்றும் எழுத்தாளர் தமிழ்நதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எழுத்தாளர் சோபா சக்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பு 15 வருஷங்களுக்கு முன்னால் வெளிவந்தது. அதன் முதல் அறிமுக கூட்டம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸில், அதோட பழைய கட்டிடத்தில் முதல் அறிமுக கூட்டம் நடந்தது. அதை முதல் கூட்டம் அந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்குமே அதான் முதல் கூட்டம். அங்கே நடந்த முதல் கூட்டம் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். அதில் வந்து விக்ரமாதித்தன், சங்கர் ராம சுப்பிரமணியன், யுகபாரதி, அஜயன் பாலா, நான் எல்லோரும் கலந்துக்கிட்டோம். அது ரொம்ப நேரம் பேசணும். அது முடிஞ்ச பிறகு இரவு பெரிய விருது, கோலாகலம், கொண்டாட்டம்னு ரொம்ப விமர்சையாக நடந்தது. அது இப்போ எனக்கு சமீபகாலமாக 2-3 வருஷமாக வந்து என்னடி, ஏன்னா அந்த கதைகள் எனக்கு இன்னும் பல கதைகள் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி குறிப்பு எழுதி வச்சு தான் நான் அதை அன்றைக்கி பேசினேன். அதனால் அந்த ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான, ரொம்ப அற்புதமான தொகுப்பு அது. இந்த ஒன் டைம் ஒண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு முறை நிகழ்ந்த அற்புதம் அது. அந்த அற்புதம் ஏன் தொடர்ந்து நிகழலைன்னு தெரியலை. அதை நம்ம இனிமேல் நிகழக்கூடும்னு நினைக்கிறேன் இந்த இது வந்ததுக்கப்புறம். இது உண்மையிலே இந்த தொகுப்பை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கையில் வச்சுக்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. கிளாசிக் எடிஷன் அப்படிங்கிறதுக்கான எல்லா தன்மைகளோடும் இது இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக என்னாடி இப்போ சமீபகாலமாக புத்தகங்கள் படிக்க முடியாத, கண் பிரச்சனை காரணமாக படிக்க முடியாதுன்னு. ஆனாலும் இந்த பொதுவாக நண்பர்கள் யாராவது புத்தகம் கொடுக்கும்போது, இல்லைங்க இப்போ என்னாடி படிக்க முடியாது, தயவுசெய்து வேறு யாருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்தை வச்சுக்கலாம் போல் ஆசையாக இருக்குது. காரணம் அதோட ப்ரொடக்ஷன் தான். ரொம்ப அழகாக வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக ரஷ்மியோட ஓவியங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இவ்வளவு ரஷ்மியோட ஓவியங்கள் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ அற்புதமான ஓவியர் அவர் இருப்பார் அப்படிங்கிறத நான் பின்னாடி யூகிக்க முடியல. என்னை கூட அவர் போர்ட்ரேட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து உருவங்களுக்கு கூடாக நிலக்காட்சிகள் அவர் வரைஞ்சிட்டு போகிற விதம் இருக்குல்ல, இப்போ சில பார்த்தேன், அதெல்லாம் இருக்குது. அதோட டெக்ஸ்டர்லாம் வந்து ரொம்ப, அதை பற்றி மட்டுமே தனியாக எழுதலாங்கிற அளவுக்கு ரொம்ப நுட்பமான ஓவியங்கள் இருக்குது. ஸோ வந்து தொடர்ந்து இந்த ஹசீன் வந்து சில அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டணும்னு வேண்டிக்கிட்டு வாழ்த்திட்டு கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம். ஹசீனுடைய புதிய சிறுகதை தொகுப்பாக பூனை அனைத்து உண்ணும் அப்படிங்கிற இந்த தொகுப்பு வந்திருக்கு. இது அவருடைய 2 தொகுப்புகளுடைய புதிய மறுபதிப்பு அப்படின்னு சொல்லலாம். வேரல் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஹசீனோட கதைகள் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அவர் எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு நல்ல நீண்ட கால உறவு அவருக்கோட எனக்கு இருக்குது. அவரோட கதைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, ஈழத்திலேருந்து நிறைய நம்பிக்கை ஊட்டுகிற படைப்பாளிகள் வந்துட்டுருக்காங்க, தொடர்ந்து எழுதுகிறாங்க. குறிப்பாக ஈழத்திலிருந்து நல்ல நாவலாசிரியர்கள் வந்திருக்காங்க. போர் சூழல்லேருந்து உருவான ஒரு புதிய வகை இலக்கியமாக அந்த எழுத்து முறை உருவாகியிருக்கு. அதிலிருந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு கிழக்கு பகுதியை சேர்ந்த இஸ்லாமிய வாழ்க்கையிலிருந்து உருவாகிற, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கவித்துவமாக ஒரு திரைமொழிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கதைகளை எழுதக்கூடியவர் தான் ஹசீன். அவர் எதுலேயும் தன்னை முன்னிறுத்திக்கிறவர் இல்லை. இலக்கிய கூட்டங்கள்லையோ இலக்கிய விழாக்கள்லையோ கூட அவரை வந்து பங்கெடுக்கிறவர் இல்லை. ஆனால் அவர் கதைக்குன்னு ஒரு சொந்த உலகம் இருக்குது, சொந்த வாழ்க்கை இருக்குது. அந்த சொந்த வாழ்க்கையிலேருந்து குரலை உயர்த்தாமலே சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அடர்த்தியான கதைகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு கதையை படித்த பின்னாடி அந்த கதையில் இருக்கக்கூடிய ஏதாவது கதாபாத்திரங்களோ அதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளோ இருக்கும். இவரோட கதையை படிக்கிற தருணங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு சில காட்சி படிமங்கள், குறிப்பாக இயல்பாக நம்ம பார்க்காத காட்சி படிமங்கள் இருக்குது. இப்போ பூனை அனைத்தும் உண்ணும் அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து அது அதிர்ந்துக்கிட்டே இருக்குது. எதை குறிக்கக்கூடியது? யதார்த்தமான ஒன்றையா அல்லது அது ஒரு காட்சி படிமமா அப்படின்னு ரொம்ப கவிதைக்கு நெருக்கமான ஒரு மொழியை கொண்ட அடர்த்தியான ஒரு கதைகளை எழுதக்கூடிய, நிஜமான வாழ்விலிருந்து எழுதக்கூடிய, குரலை உயர்த்தாத கதைகளாக தான் நான் இந்த கதைகளை சொல்லுவேன். இந்த கதைகள் சில பத்திரிகையில் வெளியான நாட்களிலே நான் படிச்சிருக்கிறேன். அந்த கதைகளை எழுதி அவருடைய சூழலையும் எனக்கு தெரியும். ஒரு புதிய குரல், புதிய சிறுகதை, புதிய வடிவம்,
புதிய மொழி அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறது எனக்கு ரொம்ப விருப்பமானது. இந்த புத்தகத்தை ரொம்ப அழகாக வேரல் பதிப்பகம் பதிப்பிச்சிருக்கிறாங்க. அவருக்கும் இந்த பதிப்பகத்துக்கும் என் மனம் நிறைந்த அன்பையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். ஓகே, வணக்கம். நண்பர் அசின் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். திரைத்துறையில் நாங்கள் இருவரும் ஒரே இயக்குனரிடம் சினிமா கட்டியிருந்த நண்பர்கள். அசினுடைய பூனை அனைத்தும் உண்ணும் இந்த தொகுப்பை உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேயே நான் இப்போ படிச்சிருக்கிறேங்கிற பெருமை எனக்கு உண்டு. இந்த புத்தகத்துடைய பின்னிணைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது போல் அசினுடைய மொழியை, அசினுடைய கதைகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு நீண்ட வாசிப்பு தேவைப்படுகிறது. ஹசின் இலங்கையுடைய கிழக்கு நிலத்துடைய கதைகளை எழுதிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். பொதுவாக சென்னை போன்ற நகரங்களில் சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு முதல்ல சினிமா பண்ணக்கூடிய இன்ஃப்ளூன்ஸ் என்னென்னா நம்மளுடைய ரூட்ஸ்லேருந்து நம்மளை பிரிக்கிறது தான். இப்போ நம்ம வேறொரு நிலத்துக்கு நம்மளை பழக்கப்படுத்துகிறதும் வேறொரு நிலத்தோடைய கதையை நம்ம மேலே திணிக்கிறதும் தான் சினிமாவுடைய பெரிய தாக்கமாக இருக்கும். ஆனால் அசீன் அதிலெல்லாம் தன்னை இழந்துடாமல் தொடர்ந்து தன்னுடைய நிலம் குறித்து தன்னுடைய வாழ்வை குறித்து அவர் பேசிகிட்டே இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்ன மாதிரி இப்போ தமிழில் இப்போ எப்படி ஈழத்துடைய வரலாறை போரினூடாக நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு இலக்கியத்தினூடாக பரவலாக அறிஞ்சிருக்கோம்னா அது ரொம்ப குறைவு தான். ஈழ இலக்கியம்னாலே அங்கே நம்ம கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய இலக்கியத்தையும் மலையக வாழ்க்கையும் தவிர்த்து விட்டு தான் நம்ம ஒரு இலக்கியத்தை பேசிகிட்டே இருப்போம். இப்போ அதனால தான் அப்படியான ஒரு நீண்ட ஆழமான ஒரு திறனாய்வு இல்லாமல் போனதுடைய விளைவு தான் நண்பர் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் முன்னமே பரவலாக கொண்டாடப்பட்டிருக்க தமிழ் நிலத்தில் தவறுனதற்கான ஒரு இடமா நான் பார்க்குறேன். இந்த அவருடைய இதுக்கு முன்னாடி 2 பதிப்பு அசின் 2 3 இது 3வது பதிவு. இது வரைக்கும் வந்த புத்தகத்திலே இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப இந்த புத்தகத்தை பார்த்த உடனே வாசிக்கணும்னு தோணுது. வேரல் பதிப்பகம் நண்பர்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். ரொம்ப மெனக்கெட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. மேலும் சில லார்க் பாஸ்கரன் சொன்னார், மேலும் சில கதைகள் இதில் இணைக்கப்பட்டிருக்கேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த புத்தகத்தை எடுத்த உடனே ஒரே வாசிப்பில் வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிறது தோணுது. ஹசீனுடைய படிமங்கள், அது முன்னுரையில் ஒரு நண்பர் சொல்லியிருக்கிற மாதிரி அவருடைய படிமங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கோணங்கியுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன், கோணங்கியுடைய ஒரு தொடர்ச்சியாக அவர் சொல்லியிருக்கிறாங்க. உனது வெளியில் அலையும் எனது கூந்தல் அப்படிங்கிற மாதிரியான, எனது வெளியில் அலையும் உனது கூந்தல் அப்படிங்கிற மாதிரியான அந்த படிமம் இருக்கு இல்லையா, அது ஹசீன் ரொம்ப அழகாக எழுதுகிறார். கோணங்கியுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அப்படியான ஒரு மொழியில் ஒருத்தர் சினிமா பண்ணும்போது அந்த சினிமா ரொம்ப பிரமாதமாகவும் அது வேறு ஒரு கிராஃப்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எங்கள் நெருங்கிய நண்பர்களான எங்கள் எல்லாருக்குமே எப்போவுமே அதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. சீக்கிரம் அவர் தன்னுடைய முதல் பட வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. அந்த படத்தை அவருடைய புத்தகங்களை வாசித்தது மட்டும் இல்லாமல் அவரை நெருங்கி பழகின ஒரு நட்பின் ஒரு ஆழத்திலிருந்தும் சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஹசீனுக்கு, வேரல் புக்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய பதிப்புகளும் ஹசீன் சினிமாவுக்கு வந்த பிறகும் சினிமாவுக்காக அந்த எழுத்தை விட்டுறாமல் தொடர்ந்து எழுதணும் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமாவுக்கு எவ்வளோ நேரம் செலவழித்தாலும் சினிமாவுக்கு போதாது. அது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா இலக்கியத்தன்மையையும் உறிஞ்சி எடுத்துரும். ஆனால் அப்படி இல்லாமல் தொடர்ந்து ஹசீன் எழுதுறதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த புத்தகம் பார்க்கும்போது அவர் இன்னும் நிறைய எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருக்குது. ஹசீனுக்கு என்னுடைய மனமே இந்த வாழ்த்துக்கள். ஹசீன் ஆதாமுடைய பூனை அனைத்தும் உண்ணும் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு மறுபடியும் மறுபிரசுரம் வர்றதில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ஒரு ஈழ போராட்டங்களை பற்றியான, ஈழ கதைகளை பற்றியான வாசிப்பில் இந்த ஹசீன் எனக்கு டோட்டலாக வேறு ஒரு முகத்தை கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை நான் தேர்வு பண்ணும்போது இவர் ஈழத்து மனிதர் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். மொத்தமான போர் சூழல் அல்லது அதற்கான காலகட்டம் இல்லாமல் இவருடைய கதைகள், அது பற்றிய பேச்சுகள், அது பற்றியான விழுமியங்கள் இருந்தாலும் கூட வேறு விதமான சொல்லாடல்களில், மொழியில் வேறு விதமான வாழ்க்கையை எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்திய ஒரு 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 நூல் தான் நான் முதல்ல சொல்வேன். என்னுடைய வாசிப்பில் எனக்கு வேறு வித்தியாசமான இதை
அசீன் பொறுத்த வரைக்கும் நான் பழகுறதுக்கப்புறம் ரொம்ப மென்மையான ஒரு மனிதர். ஆனால் அவருடைய அந்த எழுத்து வந்து அதை செய்தான்னு கேட்டால் இல்லை. அவருடைய எழுத்து வந்து மிக வேறு விதமான வன்மையான, அது அழுத்தமான, எளிய சொற்களில் வேறு ஒரு உலகத்தை காமிக்குது. எனக்கு வந்து காமிச்சதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈழ பிரச்சனைகள் சார்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறையை, அவங்களுடைய தவிப்பை, துரோகத்தை, கண்ணீரை, அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிராகரிப்பை, அப்புறம் அவங்க மேலே ஏவப்பட்ட வன்முறையை வேறு விதமாக எனக்கு ஹசீனுடைய எழுத்துக்கள் காமிச்சது. இது எனக்கு ஒரு புதிய ஒரு திறப்பாக, அதை வந்து நான் நெகட்டிவாக சொல்கிறேன், புதிய திறப்பாக அல்லது வேறு விதமாக பிரங்கையை எனக்கு தந்தது ஹசீனுடைய எழுத்துக்கள். அப்புறம் வந்து குறிப்பாக ஈழ நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் பற்றியான ஒரு சித்திரத்தை மாற்றி போட்டது. எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு இது இல்லாமல், அவங்களுக்கும் காதல், நட்பு, ரொம்ப ஆழமான நட்பு, அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குன்றத எனக்கு கொடுத்தது. ஏன்னா அப்போ வந்து நான் சோபா சக்தியை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சோபா சக்தியோட எழுத்துக்கள் எது அரசியலில் பேசக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தது. ஆனால் இந்த அசீனோட எழுத்துக்கள் ஒரு சராசரி, அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க, அங்கேயும் பிரிவு இருக்குது, கண்ணீர் இருக்குது, பசி இருக்குது, காமம் இருக்குது, காதல் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம தமிழ் சூழலில் வரக்கூடிய கதைகள் மாதிரி அசீனுடைய கதைகள் அங்கே இருந்தது. அது எனக்கு ஈழக்கதைகளில் எனக்கு புதுமையாக தந்தது. அப்புறம் எல்லா எழுத்தாளர்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையை நோக்கி அல்லது தன்னுடைய வாழ்நாளுடைய என்ன சொல்கிறது ஒரு நல்ல பக்கங்களை வாழ தான் நினைப்பாங்க. அப்படி ஹசீனுடைய எழுத்துக்கள் இயற்கையை நோக்கிய ஒரு பயணமாக அல்லது இயற்கையை சார்ந்த அந்த வாழ்வு முறையை திரும்பி எடுத்து காட்டணும், இல்லை அங்கேயே நம்ம வாழன்ற ஒரு ஏக்கத்தோட ஒரு தவிப்போடு அந்த எழுத்துக்கள் சொன்னதாக நான் நம்புகிறேன். அதே போல் ஒரு இயல்பான ஒரு மொழி நடைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எளிமையான வார்த்தைன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறேன். எளிமையான மொழியில் இயல்பான ஒரு மொழி நடையில் ஒரு துடியான இளைஞன், அது மட்டும் எனக்கு வாசிக்கும் போது இப்போலாம் வந்து நிறைய முகநூல்லையும் புத்தகத்துடைய பின்னட்டிலையும் அல்லது புத்தகத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்துருச்சு. அது வந்து புக்கா இல்லாட்டி ஃபோட்டோஷாப் ஒர்க்கான்ற மாதிரி தெரியாமல் வந்துருச்சு. அப்போ அசீனுடைய இந்த சின்ன ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோவும் கிடையாது. ஆனால் அவர் எழுத்துக்கள் வழியாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது, ஒரு நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞருடைய எழுத்து அப்படின்ற மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சில எழுத்துக்கள் படிக்கும்போது மெச்சூர்டாக ரொம்ப 60 வயசு மனிதர்ன்ற மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடலை பருவம், அதனுடைய நட்பின் துரோகம் இதெல்லாம் காமிக்கும் போது சரி இந்த ஒரு ஏஜில் தான் இருந்து தான் அவர் எழுதுகிறாரு அப்படின்றது. அதுக்கு பின்னாடி நான் படிக்கும் போது அவர் ஈழப் போராட்டத்தை இன அழிப்புக்குடைய பின்னாடி பிறந்தவர் அப்படின்றது நம்ம பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அங்கங்கே சில வேடை வந்து நான் மட்டும் இதில் அப்படியே அந்த புத்தகத்தில் இருக்கிறத என்னோட நினைவுலேருந்து சொல்லிடுறேன். அதாவது அதிகாலையில் எந்திரிச்சோடனே அந்த மசூதியில் ஓதுவாங்க. அந்த ஓதுற இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு, அப்படி ஒரு இயல்பான வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு இயக்கத்தை ஒரு இடத்துல ஒரு நோட் பண்ணிட்டு போவார். எனக்கு கதையெல்லாம் படித்த நினைவு இருக்கே தவிர்த்து எந்த கதை எந்த பக்கம்லாம் நினைவில்லை. இப்போ மறுபடியும் மறுபிரசனம் ஆனதில் அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இதில் குறிப்பாக என்னடா இது இவர் வந்து காதல் பிரிவு மட்டும் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மிக முக்கியமான அரசியல் கதையும் இதில் வருது, நேரடியான அரசியல் கதைகள். அதில் வந்து ஒரு இனத்துடைய ஒரு மதத்துடைய கோர முகம், அப்புறம் அந்த சமயத்தில் நடந்த அரசியலுடைய கோர முகம், சுயநலம், இதை வெளிப்படையாக அந்த கதைகளில் அவர் ஒரு கதையில் ரொம்ப ஷார்ப்பாக பேசியிருக்கிறாரு. இது கண்டிப்பாக எல்லோரும் மறுபடியும் மறுவாசிப்பு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். அசீனோட பூனை அனைத்தும் உண்ணும் இந்த தொகுப்பை வந்து நானும் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி படித்தேன். இப்போ திரும்பவும் வந்து இந்த தொகுப்பை இன்றைக்கி படித்தப்போ ரொம்ப புதுசாக இருந்தது. அப்படியே தான் இருந்தது, எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக வந்து இது வந்து நான் தொடர்ந்து வந்து சிறுகதைகளை வாசிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். அசீனோட இந்த தொகுப்பில் இருக்க சிறுகதைகள்
அதாவது பின்புலத்தில் எழுதப்பட்ட இந்த சிறுகதைகள் வந்து இப்போவும் புதுசாக தான் இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதைகள் மாதிரி இல்லை. ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை வந்து மிக அது எந்த விதமான ஒரு பூச்சும் இல்லாமல் வந்து சொல்லப்பட்டிருக்க கதைகள் வந்து இந்த தொகுப்பில் நிறையா இருக்குது. முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட அந்த பூனை அனைத்து உண்ணும் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் மாதிரியான ஒரு நீளமான ஒரு கதை நிறைய அட்டன் பண்ணியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து இந்த கதைக்குள்ளே அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது இஸ்லாமிய பின்னணி அங்கே வந்து புலிகளோட அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியருக்கு ஏற்பட்ட நெருக்கடி, அந்த நெருக்கடியில் இருக்கிற அரசியல் சிக்கல்கள், இதெல்லாம் பின்புலமாக வந்து இந்த பூனை அனைத்து உண்ணும் அப்படிங்கிற அந்த கதையில் வந்து வருது. அதே போல் வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வேறு என்னென்ன வருதுன்னா, இலக்கியம் சார்ந்த ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு சஞ்சிகை நடத்தக்கூடிய ஒருத்தர் வராரு. அது இந்த மாதிரியான ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிற இந்த கதையோட நாயகன் வந்து வெறுமனே வந்து ஒரு அரசியல் இதெல்லாமல் ரொம்ப இயல்பாக அந்த வாழ்க்கைக்குள்ளே எப்பயுமே வந்து போர் இந்த மாதிரியான நெருக்கடிகள் அரசியல் சிக்கல்கள் வர்றப்ப அதோடய சேர்ந்து அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு மனசு வந்து ஏங்கும். அப்படியான ஒரு இடத்துல வந்து இந்த கதையோட நாயகன் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அவங்களுடைய அந்த வாழ்க்கை சூழலில் நடக்கிற அந்த நட்பு காதல் இதுக்குள்ளே வந்து ட்ராவல் ஆகி தன்னை வந்து அந்த நெருக்கடியிலேருந்து அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு வழியை பண்ணுறான். அதே போல் எனக்கு இந்த கதையில் வந்து அதை ஒரு பதின்மவரில் ஒரு விடலை பருவ ஒரு முதல் காதல் அந்த மாதிரியான இதெல்லாம் வருது. ஆனால் வெறுமனே காதல்ங்கிற ஒரு இலை, இதில் எது இலையாக ஓடுது எது மெயினாக இருக்குதுங்கிறதே வந்து சொல்ல முடியல. அவ்வளோ பிரமாதமான ஒரு கதை சொல்லலாம் இருக்குது. கொஞ்சம் கடினம் தான் இந்த கதையை படிக்குது. ஏன்னா அவரோட ஊரில் வழக்காறில் இந்த சொல்லப்பட்டிருக்க கதை இது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மதுரையில் சொல்லப்படுறதுனா திருநெல்வேலியில் சொல்லப்படுற அந்த ஸ்லாங் கூட வந்து கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இது பண்ணால் வித்தியாசமான சொல்லல் முறையாக இருக்குது. அந்த கதையில் வந்து கதையே வந்து அவர் சொல்லலை. அங்கே நடக்கிற அந்த அரசியல் சூழல், அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த காதல் நட்பு, இது எல்லாமே வந்து காட்சிகளாக ஒவ்வொன்றுமே காட்சிகளாக தான் வருது. கதை சொல்லல் முறையே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இந்த நாவல் குறுநாவல் தான் சொல்லணும். அது சொல்லப்பட்ட விதம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நேரடியாக கதையில் என்ன பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது. அவங்க பேசுகிற கதை டயலாக்கு அதை சுற்றி வந்து அந்த அரசியல் வந்து சொல்லப்படுது. அதே போல் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஹசீனா வந்து நான் பார்த்தது இப்போ வந்து பாலியல் லெஸ்பியன் கதைகளாக இருக்கட்டும், ஹோமோசெக்சுவல் கதையாக இருக்கட்டும், இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதைக்குள்ளே வந்து அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த பேக்பங் மவுண்டனில் வந்து சொன்னதை விட அதே மாதிரியான அவனுக்கு ஒரு காதல் இருக்குது. அது ரொம்ப இயல்பாக இருக்குது. அவன் வந்து அது ரொம்ப இயல்பாக ஒரு அழகான ஒரு காதலாக வந்து அதை கன்வே பண்ணியிருக்காரு. இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய நிறைய அடுக்குகளை வந்து இந்த கதை வச்சுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பூனை அனைத்து உண்ணும் அப்படிங்கிற அந்த கதை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதே போல் வந்து செங்கவெள்ளைங்கிற ஒரு இது, அது வேட்டைக்கு போகிற ஒருத்தரோடது. அந்த இயற்கையும் அந்த காடும் அவ்வளோ பிரமாதமாக அந்த வர்ணனையோட அந்த கதை வந்து வருது. வேட்டை பற்றியான ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து அந்த கதைக்குள்ளே பேசியிருக்காரு. இதோடு சேர்ந்து வந்து இவ்வளோ தான் பேசியிருக்காருன்னா வேறு என்ன கதை பேசியிருக்காருன்னா, அங்கே கல்வி வந்து மதக்கல்வி தானே, மௌல்வி தானே அவர் மௌலவி வந்து அது ரொம்ப என்ன ஒரு ஸ்ட்ராங்கான அட்டம்ப்ட்டு நான் சொல்லுவேன். பெரும்பாலும் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமிய இதில் வந்து அந்த மத கல்வியை கற்றுக்க போகிற அந்த குழந்தைங்க ஒரு பையனுக்கு நடக்கிற அந்த பாலியல் அத்துமீறலை, ஒரு குட்டி பையன் அந்த பையனுக்கு நடக்கிற அத்துமீறலை வந்து அவ்வளோ தைரியமாக வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி. அதே போல் இங்கே சென்னையோட பின்னணியில் 2 கதை இருந்தது. 2 காதல் கதைகள். அது ஒரு பிரமாதமான காதல் கதை சொல்ல. எப்பயுமே வந்து காதல் வந்து எப்பவுமே புதுசாக இருக்கிற மாதிரி தான். இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் காதலுக்கு வேறு ரொம்ப காதலர்கள் சந்திக்கிறதோ பேசுகிறதோ அது எல்லாமே எளிமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறப்ப இந்த கதை வந்து சரி படிக்கிறப்ப ரொம்ப பழையதாக இருக்குமானா பழையதாக இல்லை. ஏன்னா அது ரொம்ப புதுசாக இருக்குது. முதலாக வந்து காதல் வயப்படுறவங்களும் காமம் சார் முத்தம் கொடுத்துக்கிறதா தான் அந்த கதையாக இருக்கும். ஆனால் அது அவர் வந்து சொல்லியிருக்க விதம் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. இது இல்லாமல் மேஜிக்கலான கதைகள் வந்து இருக்குதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை சொல்கிற இந்த பூனை அனைத்துண்ணும் இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப முக்கியமான புத்தகம் சொல்கிறேன். எல்லோரும் வாங்கணும். ஹசீனோடைய பூனை அனைத்து முன்னும் சிறுகதைகள் பற்றிய ஒரு கருத்தை பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹசீன் என்னுடைய ஊரை சேர்ந்தவர்.
ரஸ்மியும் என்னுடைய ஊரை சேர்ந்தவர் தான். அந்த ரெண்டு நண்பர்களுடைய கதையை அவருடைய படைப்பு பற்றி இங்கு பேசுவது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். என்னுடைய அவருடைய புல்லோவியம் கதையை ஒரு பாடசாலை மாணவனாக இருந்தபோது படித்த அனுபவங்கள் இருந்து இன்றைக்கு ஒரு நீண்ட கால வளர்ச்சி, அவருடைய ஆளுமை வளர்ச்சி, குறிப்பாக எழுத்தாளுமையுடைய பல பரிமாணங்களை இந்த கதைகளை பார்க்க முடிகிறது. ஹசீன் எப்போதுமே ஒரு கூர்மையான அவதானம் உடையவர் என்பதை அவருடைய எல்லா எழுத்துக்களிலுமே பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய இங்கு பலரும் இந்த கதைகளில் சொல்கிற விஷயம், இங்கே பின் இணைப்பாக வந்திருக்கிற பார்வைகள் எல்லாவற்றையுமே பார்க்கிற போது ஒரு காட்சி பற்றி அவருடைய அந்த பார்வை, பொதுவாக எல்லாவற்றையுமே ஒரு காட்சியினூடாக நகர்த்துகின்ற ஒரு கேமரா எப்படி நகர்ந்து செல்கிறதோ அதை வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கிற அந்த பார்வை அவருக்குள்ளே இயல்பாகவே இருந்திருக்கிறது. அதனாலே தான் அவர் சினிமா பற்றி ஒரு கனவை ரொம்ப சின்ன வயதிலிருந்தே வளர்த்து கொண்டு அதை நோக்கியே அந்த இடத்திலே வந்து நிற்கிறார். அவர் எப்போதும் ஒரு கேமராவுக்கு பின்னே இருப்பவர் என்பது போலவே இந்த வாழ்க்கையினுடைய இந்த அனுபவங்களை பார்க்கிறவோ அந்த அனுபவங்களுக்கு ஊடுபாவி இருக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அதிலும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், ஒரு க்ராஸ் கட்டிங் ஒரு ஃபிகராக அவர் எல்லாவற்றுக்குள்ளே உள்நுழைந்து போகிறார். ஆனால் அந்த கதாசிரியன் நுழைவதும் வெளியே வருவதும் என்கிற அந்த வேறுபாட்டை கதைகளுக்குள்ளே மிகவும் ஆழ்ந்து கவனித்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்பது மிக முக்கியமானது. இந்த பூனை அனைத்து முன்னும் கதையை பலரும் சிலாகித்து சொல்லிவிட்டார்கள். உண்மையில் அது மிக முக்கியமான கதை. அந்த கதையினுடைய ஒவ்வொரு காட்சிகள், பரிமாணங்கள், அது சொல்ல வருகின்ற விஷயம் எல்லாமே ஹசீனுடைய எடுத்துரைப்பு உத்தி பற்றிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. ஹசீனுடைய அந்த நரேட்டிவ் ஸ்டைல் என்பது எப்போதுமே பழக்கப்பட்ட மொழி அல்லது பழக்கப்பட்ட நிலக்காட்சி, பழக்கப்பட்ட வாழ்க்கை முறைக்கு வெளியே நிற்கிறது. குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் பெரும்பான்மை மக்கள் வாழுகிற, தமிழ் முஸ்லீம் கலந்து வாழ்கிற ஒரு வாழ்வியல் அம்சங்களுக்குள்ளே இந்த கதை நகர்வது என்பது மிகவும் முக்கியமானது. இந்த கதையினுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்பது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். எப்போதுமே பட்டவர்த்தனமாக அரசியலை சொல்வதை, ஒரு வெளிப்படையாக அரசியலை முன்வைப்பதை விட அந்த அரசியல் தனக்குள்ளே இருந்து பேசுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஓரளவுக்கு தகவமைந்து அது பேசுகிற அந்த முறை என்பது ஹசீனுக்குள்ள உள்ள ஒரு எடுத்துரைப்பினுடைய இன்னொரு தனித்துவமான அம்சமாகவே தெரிகிறது. புட்டம்பை கதையாக இருக்கலாம், அல்லது அவருடைய இந்த தொகுதியில் இருக்கிற யாரும் உறங்கவில்லை கதையாக இருக்கலாம். அதிலெல்லாம் அந்த விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல் காதல் உணர்வை அவர் சொல்கிற முறை அது இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. அந்த விஷயத்திலே கூட அது எனக்கு அதை வாசிக்கிற போது பேராசிரியர் நூமானுடைய சதுப்பு நீளம் கதையினுடைய அந்த தவிப்பு, அந்த மன அவசம் என்பதெல்லாம் அதற்குள்ளே ஊடாடி வருகிற அந்த பாங்கு இருக்கிறது. ஆனால் அந்த பாங்குக்குள்ளே நிச்சயமாக ஹசீனுடைய குறிப்பான சிக்னேச்சர், அவருடைய குறிப்பான சொல்லு முறைமையினுடைய தனித்துவம் அதற்குள்ளே இழையோடுகிறது என்பதெல்லாமே மிகவும் முக்கியமானது. இந்த கதைகள் பற்றி சொல்கிற போது பொதுவாக தமிழகத்திலே அறிமுகமான இளைஞனுடைய புனைவெழுத்துகள் தொடர்பான ஒரு பொது பார்வையிலிருந்து ஹசீன் தனித்து நிற்கிறார் என்பதை இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுவும் மிக முக்கியமானது. அங்கிருக்கிற நிலக்காட்சி, அங்கிருக்கிற சூழலுக்கு வெளியே இருந்து இது எப்படி பார்க்கப்படுகிறது என்பதும் சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் தான். அந்த வகையிலும் அவர் தனக்கான ஒரு தனித்துவத்தை இதற்குள்ளே சொல்கிறார். புட்டம்பை கதை என்பது புட்டம்பை பற்றிய ஒரு நகர்ந்து போன கிராமத்தை அவர் சொல்கிற முறையாக இருக்கலாம். அதிலும் கூட நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. அதுபோல் புட்டம்பை அவர் ஈரநில காதல் மருள் நீங்க கோரல் என்று சொல்கிற அந்த முறை மிகவும் அழகான ஒரு விஷயமாக உள்ளே இருக்கிறது. அடுத்து ஊழிக்கு சில நாட்கள் முன்பாக என்கிற அந்த கதை, அது உண்மையில் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. பொதுவாக இஸ்லாமிய மரபுக்குள்ளே இருக்கிற அந்த தஜ்ஜால் தொடர்பான விஷயத்தை எப்படி கடவுள், நிஜ கடவுள் அல்லது உருவாக்கப்படுகிற கடவுள் ரெண்டுக்கும் இடையிலான ஊடாட்டமாக அதற்குள்ளே நகர்கிற அந்த விஷயங்கள், அவர் கொண்டு வருகிற இந்த படிமங்கள் எல்லாமே மிகவும் இந்த கதைக்குள்ளே அது இன்னொரு மிக வித்தியாசமான ஒன்றை, ஒரு பண்பை அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது. நான் அதிகம் பேசுவது பொருத்தமில்லை என்றாலும் ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒவ்வொரு வித்தியாசமான கதை நிகழ்களும், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான மொழிதல் முறை என்றெல்லாம் இருக்கிறது. அது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். புல்லோவியத்திலே தொடங்கிய அவர் இப்படி வெவ்வேறு பரிமாணங்கள் அழைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் ஹசீன் ஒரு தீவிரமான வாசகர். அவருடைய அந்த தீவிர வாசகத்தன்மை, இதை உள்வாங்குகிற தன்மை, அவர் அதிகம் பேச மாட்டார் என்பது அவருடைய பழகி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பேச்சு என்பதை அவர் எழுத்தினூடாக
ஒரு வீச்சாக கொண்டு வருகிற, ஒரு தாக்கமிக்க ஒன்றாக கொண்டு வருகிற உத்தியை அவர் கையாளுகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஹசீனை தமிழகத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள், கலை இலக்கிய செயற்பாட்டாளர்களுடைய கவனத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதுபோல் அவர் இலங்கைக்குள்ளும் மிகவும் முக்கியமான ஒருவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது விமர்சன மரபு வீச்சாக வரவில்லை என்பதால், அது ஆழமாக விஷயங்களை பார்ப்பதில் உள்ள பிரச்சனை காரணமாக நல்ல எழுத்தாளர்கள் பலர் இப்படி தவறவிடப்படுகிறார்கள் என்ற வகையிலும் இது மீள கவனத்தை பெறுவதென்பது இந்த 2ஆம் பதிப்பாக வந்து இவ்வளவு அழகான ஒரு தயாரிப்பாக, ஒரு அட்டைப்படமாக இருக்கலாம், சி மோகன் அவர்கள் சொன்னது போல உள்ளே வரையப்பட்டிருக்கிற இந்த ஓவியங்களாக இருக்கலாம், அதுவே மிகவும் தனித்துவமான பல விஷயங்களை கூறி செல்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு 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 கிளாசிக் பதிப்பாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் மறக்கடிக்கப்பட்டிருந்த ஒரு எழுத்தாளனை திரும்ப ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் ஹசீனுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், நாளைய இயக்குனர் தோழர் அசீம் ஆதம் அவர்களது பூனை அனைத்தும் உண்ணும் சிறுகதை தொகுப்பானது இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஈழ மண்ணையும் மக்களையும் குறித்து விரிவாக பேசுகிறது. இலங்கையை தாண்டி அது அரபு உலகத்தின் பக்கமும் இந்தியாவின் தமிழகத்தின் பக்கமும் தன் சிறகை கொண்டு அது உலா வருகிறது. தோழர் அசீம் அவர்களது கதைகளில் பாசாங்கு என எதுவும் இல்லை. உள்ளதை உள்ளபடி உறக்கச் சொல்கிறது. அதன் நடை மிகவும் தனித்துவமானது. ஒவ்வொரு கதையினூடாகவும் நம்மை விரல் பிடித்து வேறொரு உலகத்திற்கு அது அழைத்துச் சென்று வருகிறது. மனித மனங்களின் உணர்வுகளை உணர்ச்சி மிக அது சொல்லி கொண்டிருக்கிறது. படைப்பு என்பது வாசகனின் அல்லது பார்வையாளனின் மனதில் ஏதோ ஒரு சிறு கீறலையோ அல்லது சலனத்தையோ உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே அப்படியான படைப்புகள் தான் வெற்றி பெறும் படைப்புகளாக இருக்கிறது. அதை படைத்தவனும் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான். அவ்வகையில் ஒரு சிறந்த படைப்பாக பூனை அனைத்தும் உண்ணும் சிறுகதை தொகுப்பும், சிறந்த படைப்பாளனாக தோழர் அசீம் ஆதம் அவர்களும் வெற்றியடைந்துள்ளனர். இலங்கையை தாண்டி, தமிழகத்தை தாண்டி, அரபு நாடுகளை தாண்டி என ஒரு மிக பெரும் ஒரு பயணியாக திரு அசீம் ஆதம் அவர்கள் இருக்கிறார். அவருடைய படைப்புகள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக என்னுடைய பார்வையில் நான் பார்க்கக்கூடிய விடயம், போருக்கு பின்பான அந்த ஈழ நிலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய இளைய தலைமுறையானது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, எதிர்கால தலைமுறையை வளப்படுத்தக்கூடிய ஒரு முன்னோடியாக தோழர் அசீம் அவர்களுடைய இந்த நூலானது இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏனென்றால் ஹசீன் எனக்கு முதலாக தெரிய வந்த ஏனென்றால் இவர் நடித்த அந்த உதவி இயக்குனராக இருந்த ஆடுகளம் படம் என்ன அது சம்மந்தமாக ஒரு வதந்தி புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்தது என்னென்றால் வாய்ஸ் ஜெயபாலன் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுத்ததாகவும் கஷ்டங்கள் கொடுத்ததாகவும் அப்போ கசீனருக்கா இவருக்கு அடித்ததாகவும் அதுக்கு பிறகு ஜெயபாலன் நடிக்க தொடங்கினதாகவும் பிறகு இவர் ஹசீன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த நேரம் நான் கேட்டேன், இது உண்மையாண்டு கேட்டால் அவர் சொன்னார், அப்படி இல்லை, ஜெயபாலன் தான் எனக்கு அடித்தவர், ஒருக்கா மதுரையில் வச்சு நான் அடிக்கலேண்டு. ஆனால் அப்புறம் எனக்கு அறிமுகமான பிறகு ஹசீன் என்னுடைய பழைய நண்பர்கள் பல பேருடைய ஊரை சேர்ந்தவர், அக்கரைப்பட்டு இப்போ பேசின சிராஜ், மற்றது ரஷ்மி, ஃபவுசர் இவன் இந்த ஊரில் வந்தது. அப்போ இந்த தொகுப்பு முதல் தரம் வரைக்குள்ளே என்னால் படிக்க முடியலை, நான் கிடைக்கல. இந்த முறை இந்த 3வது பதிப்பாக வந்த இதைத்தான் படிக்க முடிஞ்சது. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு கதை என்னென்றால் செங்கவெள்ளி என்ற அந்த வேட்டையை பற்றின கதை. இந்த கதை ஒரு அண்டன் செக்கோவின் கதையொண்ட படிக்கிற மாதிரி இருந்தது. ஏனென்றால் எங்களோட ஈழத்தில் வடகிழக்கு மாகாணங்களில்
வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இலகுவாக தமிழக மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் என்றால், வட மாகாணத்தை தமிழ்நாடுண்டும் கிழக்கு மாகாணத்தை கேரளாண்டும் சொல்லலாம். இப்போ கேரளாவில் இருக்கிற மாதிரி மூவின மக்களும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறோம். மற்றது அதிகமான நதிகள் எல்லாம் ஓடுகிற ஒரு பகுதி கிழக்கு மாகாணம். அப்போ இந்த செங்கவெள்ளி என்ற கதையை படிக்கிற போது உண்மையிலேயே நாங்கள் ஒரு வேட்டைக்கு போகிற மாதிரியான ஒரு உணர்வு அதில் வருது. அது எனக்கு இதில் பிடிச்ச ஒரு நல்ல கதை உண்டு. மற்றது இதுக்கு முன்று எழுதியிருக்கிற அல்லது பின்னுரைகள் இது பற்றின விமர்சனம் என்ன அறிமுகங்கள் எழுதின எல்லாருமே இதில் இருக்கிற நல்ல சிறுகதைகளை இனங்கண்டிருக்கார்கள். ராமேஷன் சொன்ன மாதிரி இதில் இந்த தலைப்பு கதையாக இருக்கிற பூனை அனைத்தும் உண்ணும் என்கிறது அது ஒரு குறுநாவல். அது உண்மையிலேயே ஹசீனுடைய திறமையை ஒரு நல்ல ஒரு குறுநாவலும் எழுதக்கூடிய அவருடைய திறமையை அந்த கதையிலே வந்திருக்கிறது. மற்றது அந்த சென்னையை அடிப்படையாக கொண்டு எழுதின 2 காதல் கதைகள் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அதில் அந்த சென்னைன்ற மொழியும் வேறு இதென்ன சில இதுவல்ல அவைகளும் சிறப்பான கதைகள். மற்றது இதில் அந்த ராமகிருஷ்ணன் குறிப்பிட்ட மாதிரியில் 2 வகையான கதைகள் இருக்குது. அதில் சில கதைகள் இந்த மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான கதைகள் உண்டு. அந்த கதைகள் எனக்கு படிக்கக்குள்ளே அது ஒரு பரிசோதனை கதைகள் மாதிரி இருக்குது. மற்றதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு கதை இதில் இருக்கிற 2வது கதையானது யாரும் உறங்கவில்லை என்கிற கதை. இது ஒரு இந்த ஈழப் போராட்ட பின்னணியை கொண்ட ஒரு கதை உண்டு. அதில் ஆரம்ப காலங்களில் கிழக்கு மாநிலத்தில் இருந்த முஸ்லீம்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்த ஒருவர் ஹசீனுடைய ஊரை சேர்ந்தவர். அது உண்மை கதையும் என்ன அதை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. அந்த கதையும் எனக்கு மிகச்சிறப்பாக இருந்தது. தொகுப்பை முழுமையாக நான் படித்து பார்க்குற போது இந்த தொகுப்பை முழுமையாக படித்து பார்க்குற போது இப்போ ஹசீனுக்கு என்னென்னா ஒரு படைப்பாளிக்குரிய படைப்பு மொழி ஒரு க்ரியேட்டிவ் ரைட்டுக்குரிய அதெல்லாம் சிறப்பாக வந்திருக்குது. ஆனால் அதே அவர் தொடர இல்லைன்றது அந்த தளத்தில் உள்ள எல்லா கதைகளும் ஒரு 2009 முதல் எழுதப்பட்டவே என்ன அதுக்கப்புறம் கதை எழுதிக்கிறோம் இதில் ஒன்றும் வரல. அப்போ ஏன் அவர் இப்போ சினிமாவில் தீவிரமாக ஈடுபட தொடங்கின பிறகு அவர் அதுக்கு பிறகு எழுதியிருந்தால் இந்த துறையில் அவர் இன்னும் நல்லா வந்திருக்கலாம். அதுக்குரிய எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் அதை தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்தால் இப்போ சினிமாவும் சேர்த்தான் வேணும், அதோட இதையும் செய்யலாம். அதுக்குரிய எல்லா திறமையும் அவர்கிட்ட இருக்குது என்றோடு இந்த சின்ன உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். நண்பர் ஹசீனுடைய பூனை அனைத்து முன்னுங்கிற ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ஹசீன் என்னுடைய நீண்டகால நண்பர், ஒரு நல்ல சிறுகதை எழுத்தாளர், திரைப்பட இயக்குனராக விரைவில் நம்ம சந்திக்க போகிறோம். அவரை இலக்கியமே அவரோட அறை போய் பார்த்தா தெரியும். உலகத்தில் இருக்க அத்தனை புத்தகங்களும் அங்கே பார்க்கலாம். தேடல் மிக்க ஒரு இளைஞர். அவருடைய கதைகள் என்ன இந்த மொழியை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு மொழி. அது அந்த மின்ரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரோட கதையிலேருந்து நான் கண்டுபிடிச்சேன். அவ்வளோ அவரை போல மென்மையான அந்த கதைகளுடைய அந்த வார்த்தைகள் இருக்கும். படித்து ரொம்ப நாள் ஆச்சு. மீண்டும் அதை மீண்டும் படிக்கணும் நான் ஆவலோடு இருக்கிறேன். அதோட கட்டமைப்பு ரொம்ப வசீகரமாக இருக்குது. கதைகளை போலவே கட்டமைப்பும் வசீகரமாக இருக்குது. ஹசீன் இயக்குனராக வந்துட்டுருக்காரு. இப்போ அடுத்தடுத்த படைப்புகள் இன்னும் அவருடைய படைப்புகள் விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறேன். திரைப்படமும் அடுத்து வர அவருடைய படைப்புகளும் எல்லாமே சிறந்து விளங்க இந்த புத்தகம் அதுக்கான கரெக்டான உயரங்களை அடைய என்னுடைய நண்பராக அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஹசீன். இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.
இந்த புத்தகம் சில வருடங்களுக்கு முன்னால் வந்தாலும் இது சரியான கவனத்தை பெறவில்லை என்பதும் இதற்கான சரியான வாசகர்களை சென்றடையவில்லை என்ற ஒரு எண்ணமும் இருந்தது. இதை ஆரம்பத்தில் கவனத்தில் கொண்டு வந்தது கசல் பதிப்பது சப்ரி அவர்கள்தான். அவர் கொண்டு வந்து இதை உடனடியாக பதிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் போது காலப்போக்கில் அது சில தடங்கல்கள் காரணமாக வராமல் இருந்தது. அதன் பின்னர் வேரல் பதிப்பகம் அதனை செவ்வென செய்ய ஒரு முயற்சி எடுத்து டிசைனர் ரஷ்மி, கவிஞர் ரஷ்மி அவர்களின் பங்களிப்போடு வடிவமைக்கப்பட்டு இந்த அட்டைப்படம் உட்பட உள்ளமைப்புகள் உள்கட்டமைப்புகள் எல்லாமே ரஷ்மி அவர்களுடன் பாஸ்கர் அவர்களும் இணைந்து செயற்பட்டு புத்தகத்தை ஒரு மிக செம்மையான ஒரு வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் அவர்களுக்கு. இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.